கோவப்படுறது தான் குணம் இருக்கும். புரியுதா? கோவப்படுறோன்னு உஷாராக பூச்சிங்கோ. ஏன் அவன் உங்களுக்கு உதவ போகிறான்னு அர்த்தம். எனக்கு அப்படி தான் எஃப்எல்டி டிரைவர். நான் ஃப்ரெஞ்சு பையெல்லாம் வச்சுன்னு ஸ்டைலாக ஓட்டின்னு ஜாலியாக இருப்பேன். ஆஃபீஸர் வந்தால் வண்டியெல்லாம் விட்டு இறங்கலாம் மாட்டேன். ஏன் வண்டி விட்டு இறங்க மாட்டேன்னு கேட்பாங்க. ஆஃப் ஆகிடும், திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸர் வந்து இருந்தோடனே வண்டி ஆஃப் பண்ணி இறங்கிட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணுன்னா ஸ்டார்ட் ஆகாதுங்க. 188க்கு ஃபோன் பண்ணி எஸ்எஸ்க்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆமாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது, பேட்டரி லூப் குத்து நாங்கள் பண்ணி அமிச்சான், ஸ்டார்ட் பண்ணி அமிச்சோம். நீனா ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறியான்னு கேட்டான். அத்தனை நாள் அன்னி கேட்கல அவன். அது கேட்குறது ஒரு நாள் ஆச்சு. அப்புறமா என்னுடைய நன்றி உணர்வு புக்குக்கு எழுதிக்கிறான் முன்னுரை. அவன் தான் சிஎம்இ. கேட்கலாம் கேட்காம அது பிரச்சனை கிடையாது. அவன் வேணா இப்போ இது எல்லாம் போனது சேர்த்து பேர் போனது தானே. மரியாதையில் என்ன இருக்குது? புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு. கோவப்பட்டு வந்தால் என்ன ஆகிட்டான் எனக்கு. இப்போ உதவி செஞ்சுட்டான். அதனால் யாருன்னா கோவப்பட்டால் உஷாராக பூச்சிங்க அவனை. ஏன் நமக்கு ஏற்ற ஆள் யார்? கோவப்படுறோம் தான். சொர்ண கட்டுனா கூட வாழ்கிறத விட கோவப்படுறவங்க கூட என்ன பண்ணலாம், நம்ம வாழலாம். ஒரு சிலர்லாம் சொர்ணையோட இருப்பாங்க, ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அப்படியா எதனா செய்வேன் நினைக்கிறீங்க? ஆனால் கோவப்படுறவனை பாரு, சீமா அவன் எப்படி இருப்பான். வாழ்க்கையில் வசதியாகிறான்ல, அவன்லாம் யாருன்னு பாருங்க. கோவப்படுறவனா இருப்பான். நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது உதவி செய்கிறவனே யாராக இருப்பான் பாருங்க. நீங்கள் அந்த ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போனீங்கன்னா அந்த அங்கே ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்பட்டு இருப்பார். அவர் பார்த்தா அவர் பின்னாடி பெரிய மென்மையான ஒரு பகுதி இருக்கும். அவர் தான் என்ன செய்வார், உங்களுக்கு உதவுவார். உங்களை அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். பசி, தூக்கம், கோபம், இந்த 8 விதமான உணர்ச்சியும். கோலில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் காலை வணங்கா. உணர்ச்சியை நம்மளை கொண்டாடுறது தான் கடவுள் பண்ணி வச்சுக்கிறாரு, குத்து வச்சுக்கிறாரு. அப்படி தானே? செல்லமாக அடிக்கணும். அது அந்த படம் ஒன்று எடுத்துருந்தார் ஒருத்தர். இப்போ சண்டை போட்டான், சாயந்தரம் என்ன பண்ணுவான், சமாதானம் பண்ணின்னு வருவான் கொஞ்சின்னு. அப்போ நான் இங்கே இருக்கலாம் இல்லை, உன்னை கூட வந்துட்டான்னுவா அவங்க அம்மா அந்த பொண்டாட்டி. அடிக்கிறது தான் சாயந்தரம் அல்வா வாங்கின்னு வருவான். அடிக்கவும் மாட்டான், பிடிக்கவும் மாட்டான். அவன் உண்டுன்ட்டு. இந்த உயர்ந்த மனிதன் ஒரு படம் இருக்கும். அதில் அஷ்டர்னு ஃபோன் பண்ணுவாள். அப்போனா நீங்கள் சேர்ந்துட்டீங்க. சாயந்தரம் அவர் வேறு மாதிரி வருவார். பொண்டாட்டி திட்டி அனுப்புவா வேலைக்கு போகும்போது. எதுக்குடான்னு கேட்டால் என்னையே நம்ப வச்சுருக்கணும். புரியுதா? எதுக்கு? அது ஒரு ஐடியா, தந்திரம். போகும்போது யாராவது சுருகி விட்டுவிட்டேன்னு வச்சுங்க, சாயந்தரம் வரைக்கும் அவனை அனுப்பிலே இருப்பேன். ஐடியா அதெல்லாம் வெறுப்பேற்றி விட்டுருது.